Let's cook. Let's eat. இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைட் சிக்கன் லெக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் அதுக்கு வந்து இன்றைக்கி 8 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். அப்புறமா 3 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 துண்டு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், நான் 1/2 லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் பெரி பெரி மசாலா. இந்த பெரி பெரி மசாலா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கார்ன் எடுத்திருக்கேன். அது மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வேக வைக்கிறதுக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நம்ம சிக்கனை வேக வைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து லேசாக கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ தண்ணி வந்து லேசாக சூடு வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் வச்சுருக்க சிக்கன்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நான் வச்சுருக்க பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூட அப்புறமா கல்பாசி இலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா மஞ்சள்தூள், பெப்பர் பவுடர், அப்புறமா உப்பு. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்து அதில் உருளைக்கிழங்கு வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கார்ன் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இது மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கார்னும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இது நல்லா மஷ் எடுத்துக்கலாம். கார்னுமே வந்து நம்ம உதுத்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் செய்கிறதுக்கு. பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி கார்னும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். பாருங்கள், சிக்கனும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து இதில் இருக்க ஃப்ளெஷ்ஷெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட போகிறேன். இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கேன். இது வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது தேவைப்படும். இது இருக்கட்டும். எல்லாமே நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கன்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கனை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கார்னையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெப்பர் பவுடர் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெரி பெரி பவுடர் அதை சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு, அடுத்து லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நான் லெக் பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து அப்படி இந்த லெக் பீஸில் மறுபடியும் அந்த லெக் பீஸ் ஷேப்புக்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி உள்ளே வச்சு நல்லா
மாதிரியே மீதி எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றா எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா இடமும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லாமே பிரெட் க்ரம்ஸ்லையும் கார்ன்ஃப்ளவர்லையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்தோன்னா நம்ம 2 ரெண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு, நான் 2 ரெண்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள் இதை. நான் திருப்பி விட்டுக்கிறேன் இன்னொரு சைடு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதோ டேஸ்டியான ஃப்ரைட் சிக்கன் லெக்ஸ் ரெடி. Thank you for watching. Let's cook, let's eat. Bye bye.